ஆஞ்சநேய திருக்கோவிலில் ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி விசேஷ பெரிய திருமஞ்சன திருவிழா 8/1/2024 இந்த நாளில் சந்தன அலங்காரத்தின் அருமையான ஒரு வில்லுப்பாட்டு நிகழ்வை இந்த ஆலய வளாகத்தில் வழங்க இருப்பது உங்களுக்கு பரிச்சயமான TSG தமிழ் சமூக குழுமத்தின் யாழ் வில்லிசை குழுவினர். இன்றைய விசேஷ பூஜைக்கின் உபயதாரர்கள் ஸ்ரீ அருண் பாலாஜி நம்பர் 14 ஹாஸ்பிட்டல் ரோடு சீர்காழி, ஸ்ரீ கே காசி மற்றும் மருதுபாண்டி குடும்பம் நம்பர் 505 B2 பிளாக் 9வது மெயின் ரோடு மாட்டுக்குடியிருப்பு இந்திரா நகர் நெய்வேலி. இந்த அருமையான நிகழ்விற்கு வாய்ப்பளித்த ஆலய குழுவிற்கும் உபயதாரர்களுக்கும் நன்றி கூறி நாங்கள் நிகழ்வுக்குள் செல்கின்றோம். சரியாக 65 நிமிடங்கள் நாம் இந்த சிந்தனையை உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இந்த சிந்தனையை கண்டுற்று ஏதேனும் சொற்குற்றம் பொறுப்புற்றம் இருந்தால் பொறுத்தருக. தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தற்கு கட்டணை தோறும் அறிவு தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும். திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாலும் பருப்புமே நானும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் கரிமுகத்து பூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தன்னடத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட. ஆமா வில்லினில் பாட. தன்னடத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட. ஆமா வில்லினில் பாட. வந்தருள் வைக்காலை மகளே, வந்தருள் வைக்காலை மகளே, வந்தருள் வைக்காலை மகளே, வந்தருள் வைக்காலை மகளே. கதையும் சொல்லியே பாட்டும் பாடியே, கதையும் சொல்லியே பாட்டும் பாடியே, கதையும் சொல்லியே பாட்டும் பாடியே, கதையும் சொல்லியே பாட்டும் பாடியே. வில்லின் தலங்கையோடு தாரம் தப்பட்டையோடு, வில்லின் தலங்கையோடு தாரை தப்பட்டையோடு, வில்லின் தலங்கையோடு தாரம் தப்பட்டையோடு, வில்லின் தலங்கையோடு தாரை தப்பட்டையோடு. பொற்பாதம் பணிந்தோமே, புஷ்பாலும் பணிந்தோமே, அம்மா பொற்பாதம் பணிந்தோமே, அம்மா புஷ்பாலும் பணிந்தோமே. வந்து அருள வேண்டும் வில்லில் ஒலிக்க வேண்டும், வந்து ஒலிக்க வேணும், வந்து அருள வேண்டும் வில்லில் ஒலிக்க வேண்டும், வந்து அருள வேண்டும் வில்லில் ஒலிக்க வேண்டும். முத்தமிழும் பாடியவே, முத்தமிழும் ஆகியவே,
அன்புக்குரியவர்களே, அந்த கலைமகளை துணைக்கு அழைத்துக் கொண்டு ஏமா பிரதாப நல்லா தொடங்கி இருக்கா? நல்லாதான் தொடங்கி இருக்கிறோம். அப்ப சரி. அப்ப இதுக்கப்புறம் வணக்கம் சொல்லணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா சொல்லணும். வணக்கம் சொல்லணும். வந்தவனை எப்படி சொல்லணும்னா மரியாதை. வணக்கம் 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 வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஏறு பூட்டி உழவனுக்கும் உழவனுக்கு வணக்கம், ஏறு பூட்டி உழவனுக்கும் உழவனுக்கு வணக்கம். எல்லையிலே காவல் காக்கும் காவலுக்கு வணக்கம், எல்லையிலே காவல் காக்கும் காவலுக்கு வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்படியாக இந்த நிகழ்வை காண வந்திருக்கக்கூடிய கோடான கோடி மக்களையும் வருக வருக என்று வரவேற்று, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நமக்கு அந்த தும்பிக்கையா நேரடியாக வந்து நமக்கு அருள் பாலிப்பான். கண்டிப்பா. அவனை துணைக்கு அழைப்பதுதான் உத்தமம். கண்டிப்பா கண்டிப்பாக. விநாயகனே வேவினையை வேறறுக்க வல்லார், விநாயகனே வேட்கை தணிவிப்பார், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதருமா, கண்ணில் பணிவு கனிந்தே விநாயகனே வினை தீர்ப்பவனே, நாயகனே வினை தீர்ப்பவனே, வேத முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, நாயகனே வினை தீர்ப்பவனே. குணாநிதியே குருவே சரணம், குணாநிதியே குருவே சரணம். குறைகள் களைய இதுவே தருணம், குறைகள் களைய இதுவே தருணம். விநாயகனே வினை தீர்ப்பவனே, நாயகனே வினை தீர்ப்பவனே. வேத முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. ஆக இப்படி நமக்காக வந்து வினைகளை தீர்த்து அருள்பாலிக்கின்ற அந்த தும்பிக்கையானை உணர்ந்து அழைத்துக் கொண்டு, இந்த மாதம் மார்கழி மாதம், இந்த மார்கழி மாத நிகழ்விலே அருமையான பல விசேஷங்கள் பல ஆலயங்களில் நடந்தாலும், இங்கே நாம் சிந்திக்கின்ற ஸ்ரீ ஆஞ்சநேய திருக்கோவிலில் திருமஞ்சனம் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே உலகத்தை காக்க அறநெறிகளை சிறப்பாக செய்து முடிக்க இறைவன் ஒவ்வொரு முறையும் அவதாரம் நோக்கம் எடுத்து இந்த பூலோகத்திற்கு வந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவன் பல அவதாரங்கள், அந்த பல அவதாரங்களை திருமால் எப்படியெல்லாம் இங்கு அவதாரம் எடுத்து வந்தான் என்பதை ஒரு பாறையின் மூலம் விளக்கிக் கொண்டு, இன்று நாம் சிந்திக்கின்ற கதை என்னவென்றால், அந்த வாயு புத்திரன் அனுமன் அவனுடைய பிறப்பின் திருவிளையாடல்களை நாம் இங்கே சிந்திக்க இருக்கின்றோம். 10 திருவிளையாடல்கள் ஒரு பாடலாக கொடுத்து நாம் கதைக்குள்ள செல்லுகின்றோம். திருமால் பெருமைக்கு நிகரேது, திருமால் பெருமைக்கு நிகரேது, உங்கள் திருவடி நிழலுக்கு இணையேது. திருமாலே உங்கள் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம், திருமால் பெருமைக்கு நிகரேது.
ராமன் இது குலம் கண்டது பலராமன் பலராமன் அரசு முறை வழி நெறி காக்க நீ அடைந்ததையோ அவனாரோ கண்ணனோ அவனாரோ விதி நடந்ததன் மதி முடிந்ததன் வினையில் வயதே உருவாக நிலை மறந்தவரும் நெறி இழந்தவரும் உணரும் மண்ணும் தெளிவாக இன்னும் உழைத்து பொறிகாக்க நீ எடுக்க வேண்டும் அவதாரம் கல்கி அவதாரம் கல்கி அவதாரம் பெருமைக்கு நிகரேது உந்தம் திருவடி நிழலுக்கு இணையேது பெருமைக்கு நிகரேது நிகரேது நிகரேது. ஒவ்வொரு அவதாரமும் மனித குலத்தை வாழ வைப்பதற்காகவே தொடங்கப்பட்டது, நடத்தப்பட்டது. இதிலே இறைவன் ஒவ்வொரு முறையும் கடவுளாக வந்திருந்தாலும் பல உருவங்கள் வந்திருந்தாலும் ராம அவதாரத்தில் மட்டுமே மனிதனாகவே வந்து மனிதனாகவே வாழ்ந்து மனிதனாகவே போன அந்த கடவுளின் நாமத்தை நாம் ஜெபிப்போம். ராம் ராம் ராம். அப்படிப்பட்ட அந்த இறைவனின் திருமால் ராவணன் மதத்திற்காக ராம அவதாரம் எடுத்து வரும் பொழுது அவதாரத்தில் தேவர்களும் ரிஷிகளும் தங்களுடைய பணிகளை செய்ய பூலோகத்திற்கு வருகின்றார்கள். சிவபெருமானுக்கும் இந்த ராம அவதாரத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்காத பின்ன தன்னுடைய வீட்டுக்கார அம்மாவுடைய அண்ணன் அவதாரத்துக்கு போறாரு, கூட நம்மளும் சேர்ந்து போனதால நியாயம். அவருக்கு ஒரு ஆசை, அந்த ஆசையில சிவபெருமானுக்கு இந்த ராம அவதாரத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஆசையில பக்தி, அன்பு, வைராக்கியம் இவை மூன்றும் உள்ளடக்கிய ஒரு மகா பெரிய கதாபாத்திரமாக சிவ அம்சமாக பிறக்கும் போது கதையின் நாயகன், கதாநாயகன், கலியுகம் கண்ட தெய்வம். ஜெய் ஸ்ரீ அனுமன் கதையை சிந்திப்போம் நண்பர்களே. ஜெய் ஸ்ரீராம். கங்கை அணிந்தவா கந்தோ தொழும்பினாசா சதங்கையாடும் பாதவினோதா லிங்கேகர நின்ற துணை நீதா தில்லை அம்பல நடராஜா திருமை நாதனே பரமேசா தில்லை அம்பல நடராஜா திருமை நாதனே பரமேசா அல்லத்தி தாண்டவா அமிழானவா அல்லத்தி தாண்டவா அமிழானவா இல்லை அம்பல நடராஜா திருமை நாதனே பரமேசா எங்கும் இன்பமிழந்தே எங்கும் இன்பமிழந்தே ஏவலி
அகலவா எளிமை அகலவனா அமிதானவா இல்லை அம்பல நடராஜா திருமை நாதனே பரமேசா இல்லை அம்பல நடராஜா திருமை நாதனே பரமேசா கம்போ என்னதான் சொன்னாலும் சரி, அந்த சிவனையும் துணைக்கு அழைத்தால் அதனுடைய சிறப்பே வேறு. திரதாயாபத்தில் வாழ்ந்த சிவபக்தன் குஞ்சன் என்பவருக்கு குழந்தை வரம் கேட்டு ஈஸ்வரை நோக்கி தவம் புரிகின்றார். நம்மளுடைய கதை அப்படியே பிரம்மலோகத்திற்கு செல்கிறது. பிரம்மாவின் பிரம்மலோகத்தில் அஞ்சனா ஒரு அப்சரசாக இருக்கின்றார். ஒரு முறை குரங்கு ஒன்று தவம் செய்வதை கண்டு குதுகுலத்தில் பழங்களை அதன் மீது விசிறிய சட்டென்று அந்த குரங்கு முனிவராக மாறி மாதவம் கரைந்து எழுந்து கடுசினம் கொண்ட அந்த முனிவர் அஞ்சனை யார் மீதாவது காதல் கொண்டால் அந்த தருணமே குரங்காக மாறி விடுவார் என்று சாபம் விடுகிறார். மன்றாடினார், வேண்டினார், மன்னிப்பு கோரினார். அஞ்சனா தனக்கு குரங்கு முகம் இருந்த போதிலும் தன் காதலன் தன்னை நேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த நேரத்திலே சிவபெருமானின் அவதாரமே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று அவள் வேண்டிக் கொண்டார். அந்த மூலம் சாப விமோசனம் தான் பெற வேண்டும் என்று கேட்டு பெற்றுக் கொண்டார். அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு காரணம் காரியம் இல்லாமல் நடைபெறுவது இல்லை. ஒரு யுகத்தில் எல்லா தேவர்களும் பரிவட்டங்களும் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அதற்கான ஒரு அச்சாணி அங்கே தொடங்கியது என்றால் உண்மைதான். மேலோகத்தின் தேவர்கள் அதற்கான ஒரு நேர்கோட்டிலே உருவாகுகிறார்கள். பூலோகத்தில் ராமன் அவதம் நடந்தே தீரும். திருமாலம் அவதரிக்க தொடங்கிவிட்டார். இங்கே சிவ அம்சமாக இருக்கவரும் அவதரிக்க தொடங்கிவிட்டார். இங்கே விநாயகனை அழைத்தாயிற்று, அப்பனை அழைத்தாயிற்று, தாயை அழைப்பதுதானே முறை. மஞ்சளிலே நீராடி, மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டிட்டு பூவாடை காளியம்மா நீ மருளாடி வந்திடம்மா உடுக்க மம்பை முரசொலிக்க உரிமை மேலும் தாமரிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே தீரம்மா மேல்மலையன் ஊரில் கோயில் கொண்ட ஈஸ்வரியே ஆத்தாளை அழைக்கின்றே ஆடி இங்கு வந்திடம்மா ஆடி இங்கு வந்திடம்மா மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூரியே மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூரியே மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூரியே குறி சொல்ல வாணியம்மா எங்கள் குலங்காக்கு மாரியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூரியே சித்தாங்கு ஆடை கட்டி நீ திங்கரத மீறேறி சித்தாங்கு ஆடை கட்டி நீ திங்கரத மீறேறி தேரோடு வீதியில
அம்மம்மா தலையூர் அங்காளியே ஆகாளி திருச்சூரியே தலையூர் அங்காளியே மாகாளி திருச்சூரியே அந்தரிய சுந்தரியே எங்கள் அங்காளை ஈஸ்வரியே அந்தரிய சுந்தரியே எங்கள் அங்காளை ஈஸ்வரியே ஆடி வரும் தேரியிலே நீ அழகாக வருபவளே அம்மம்மா அவையனோரு அங்காளியே ஆகாளி திருச்சூரியே அவையனோரு அங்காளியே மாகாளி திருச்சூரியே குறி சொல்ல மாரியம்மா எங்கள் குலங்காக்கும் மாரியம்மா அம்மம்மா அவையனோரு அங்காளியே மாகாளி திருச்சூரியே. இப்படி அண்ணன் பெற்ற தகப்பன்கள் அனைவரும் வந்தாயிற்று. கதைக்குள்ள குஞ்சசர் தன்னுடைய தவத்தால் சர்வ லட்சணமும் புத்திசாலியாக அழகிய மகள் பிறப்பால் அவளுக்கு பிறக்கும் குழந்தை சிவ அம்சமாக தோன்றி வலிமை வீரமும் கொண்ட சிரஞ்சீவியாக வாழ்வான், அவன் கலியுகம் வரை வாழ்வான் என்று வரமளித்தார் சிவபெருமான். இந்த இடத்துல சின்னவரா இருக்கக்கூடிய அவரையும் நம்ம கூப்பிட்டுதான் வர. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். எதிரொலிக்கும் எதிரொலிக்கும். என்ன ஒரு அம்சம் பார்த்தீங்களா? எதிரொலிக்கும். எல்லாத்துக்குமே ஒரு எதிர்வினை உண்டு. நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும். பாசிட்டிவாவே சிந்திப்போமே இல்லையா? கெட்டது என்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம ஏன் சொல்லுவாங்க? அவதாரத்தின் நோக்கம் இங்கே நிறைவேற சிவபெருமானின் வரத்தால் அஞ்சனை பிறந்தாள். அஞ்சனை பிறக்கும் போதே ராம அவதாரத்தின் பணிகள் தொடங்குகின்றன. அன்பாக வளர்ந்து வரும் அஞ்சனையை ஒரு நாள் வனப்பகுதியில் விளையாடி வருகிறாள். மருவ பருவமும் தனக்கு கல்யாண பருவம் வந்துருச்சு, அவளுக்கு தெரிஞ்சு போச்சு போல. அடைந்திருந்த அவள் அந்த காட்டிலே ஒரு ஆடவனை கண்டு காதல் வயப்படுகிறாள். அதனால் அவள் குரங்காகவும் மாறி விடுகிறாள். சாபத்தின் விளைவு, ஒரு ஆடவனை காதல் வயப்பட்டு நீ கண்டால் நீ குரங்காக மாறுவாய் என்று மேலோகத்தில் அவர் பெற்ற சாபம். அப்ப மாறினதான் அப்படி அப்படி அந்த சாபத்தினால் இங்கே இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அஞ்சனை அருகிலே வந்த அந்த ஆண் குரங்கு தலை மட்டுமே குரங்கு, உடல் முழுவதும் மனிதர். அந்த குரங்கு தலை கொண்ட ஆடவன் யார் தெரியுமா? குரங்குகளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய கேசரி மகாராஜா. நினைத்த மாத்திரத்தில் அவரால் உருமாற முடியும். எந்த உருவம் வேண்டுமோ அந்த உருவத்திற்கு மாறக்கூடிய மகாபலிசாலி. தன்னை பற்றிய விவரங்களை அஞ்சனை தேவியிடம் பரிமாறிக்கொள்கிறாள். அவளும் அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள் என்பது பல கதைகளை கேட்டுதான் இங்கு பொருந்தும். காதல் வயப்பட்டு அந்த கானகத்திலே இவர்களுக்கான திருமணம் நடைபெறுகிறது. கேசரியின் விருப்பத்திற்கு இணங்க திருமணம் முடித்து அவர்கள் இல்லறம் தொடங்குகிறார்கள். வானர மன்னா, எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிடாதே, நானும் உன்னை கைவிட மாட்டேன். இப்படி நடந்த திருமணம் புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கியது. காலம் கடந்தது, புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கியது. அஞ்சலியின் நல்குணங்களை மெச்சி தர்ம தேவதை அவள் முன்னே வந்தாள். கண்டவம், பெரும் கண்டவம் அஞ்சனை பெற்றாள். அஞ்சனையே, நீ
மாலவான் வீட்டிற்கும் திருவேங்கட மலைக்கு உன் கணவன் கேசரியுடன் சென்று தவம் செய். ஈசன் அருளால் எவராலும் அழிக்க முடியாத மகனை நீ பெறுவாய் என்று ஆசி கூறி மறைந்தார். இவர்களும் திருவேங்கட மலைக்கு சென்று கருதவம் புரிகின்றார்கள். கதை இங்கே இப்படி நிற்க நாம் குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா பாடலை குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா, மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. நம்மளுடைய கதை திருவேங்கட மலையில் இருந்து அயோத்தியா மா மன்றத்திற்கு செல்கிறது. அயோத்தியாவின் அரசனாக தசரத சக்கரவர்த்தி அங்கே தன் பிள்ளைகள் வேண்டி வரவிருக்கின்றான். அந்த வரத்தின் நோக்கமாக அங்கே ஒரு யாகம் நடக்கிறது. புத்திர காமேஷ்டி, மிகப்பெரிய யாகம். புத்திர காமேஷ்டி யாகம். ஆமா, மிகப்பெரிய யாகம். இந்த யாகத்தின் விளைவாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களும் புத்திரம் கிடைத்தே தீரும். புத்திர பாக்கியம் கிடைத்தே தீரும். ஆமா, இதனால் மனம் குளிர்ந்து அக்னி தேவன் தசரதன் சக்கரவர்த்தி முன்னே வராரு. அந்த புனிதமான பாயாசத்தை கொடுத்து அவருடைய மனைவிகளுக்கு கொடுத்து தெய்வீக தன்மையுள்ள பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறி மறைகின்றான். தசரத மன்னன் தனக்கு வாரிசு கிடைக்கப் போகிறது என்ற சந்தோஷத்தில் தன் மூத்த மனைவியான கௌசல்யாவிற்கு அந்த பிரசாதத்தை கொடுக்கும் போது அதிலிருந்து சிறிதளவு ஒரு பறவை எடுத்துக்கொண்டு செல்கிறது. கை வழியா விழுந்தாங்க, எடுத்துக்கொண்டு அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறது. ஆக என்ன ஒரு தேவனின் லீலை! ஒரு அவதாரம் நடைபெற வேண்டும் என்றால் எப்படியானாலும் அதை கொண்டு வந்து அங்கே சேர்ப்பதில் இறைவனுக்கு நிகர் இறைவன் தான். நம்மை என்ன செய்ய வேண்டும், எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் விதி. அந்த விதியை அவன் மூலமாக நாம் இங்கே முன்னெடுப்போம். ஸ்ரீ ஆஞ்சநேயா ஆனந்த யோகமூர்த்தி தேடியே உன் திரு பாதங்களை சரணடைந்தோ தந்தனம் வெண்ணையேற்று அருள் மனம் கவர்ந்து வல்லமையாவும் தந்து அருள்வாய் எங்கள் வாழ்வு குமாரா. வாயுகுமாரன் அவதரிக்கும் நேரம் நெருங்கிவிட்டதல்லவா? கதை மீண்டும் திருவேங்கட மலைக்கு செல்கின்றது. பஞ்சபூதங்கள் வியக்கும் வண்ணமாக கடுந்தவம் மேற்கொண்டு வந்தால் அஞ்சனை. அயோத்தியில் புறப்பட்ட அந்த பறவை அந்த அற்புதமான பிரசாதத்தை அஞ்சனை தவம் செய்யும் இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கின்றது. மக்களே, இந்த அருமையான ஒரு சிந்தனை யுகங்கள் தாண்டி காலங்கள் தாண்டி எந்த ஒரு நிலைப்பாடுமே நடந்தால் நடந்தே தீரும்.
ராம் கண்டிப்பா, ராம் கண்டிப்பா. ராம் 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 ராம். இங்கே அவதாரத்திற்குள் அவதாரம், லீலைக்குள் லீலை. காட்டின் கடவுளான வாயு தேவனிடம் அந்த பாயாசத்தை அஞ்சனை கைகளில் போடுமாறு சிவபெருமன் கட்டளையிடுகின்றார். ஆஹா. கடுகவும் கலைந்து எழுந்த அந்த அஞ்சனை கைகளில் திருப்பிரசாதம் பாயாசத்தை இருப்பதைக் கண்டு சந்தோஷம் பூரிப்பில் அடைகின்றார். அதனை அதை- விழுங்கினாள். ஆமா, ம். அதை விழுங்கியவாறே அதனை உண்ணும் போதே சிவபெருமானின் அருளை உணர்ந்தாள் அஞ்சனை. ஒவ்வொருவருக்கும் நம்ம தேவதனை கும்பிடும் போது ஒரு அருள் உள்ள இறங்கும், ஆஹா. மேலே கீழே வரும். ஆஹா. அதாவது நமக்குள்ள இருக்க அந்த சக்திகளை மேலும் செய்யும். அதுதான் அங்கே நடந்தது. அந்த பிரசாதத்தை உள்கொள்கின்றார். அதன் மூலமாக அவள் உணர்கின்றாள் தேவன் நமக்குள்ளே இறங்கியிருக்கின்றான் என்று. அதன் அம்சமாக கருவுற்றாள். ஆமா, ஆ. அந்த அருளால் ஈசனின் அம்சமாக அஞ்சனை கருவுற்றாள். உலக சிரஞ்சீவி, கலியுகம் கண்ட மகா தெய்வம் நமது வாயு புத்திரன் அங்கே கருவிலே உருவாகின்றார். ம். இந்த நாள் மைந்தா உண்மை. வாயுபுத்ரா ஆஹா. ஸ்ரீராமதூதா ஆஞ்சநேயா பிரம்மச்சாரிய ஹனுமானே சின்ன திருவடியே மாருதியே பேரருள் புரியும் சுந்தரரே வானவர் போற்றும் வானரமே சிரஞ்சீவியே பள்ளி எழுந்தருள்கவே சிரஞ்சீவியே பள்ளி எழுந்தருள்கவே சிரஞ்சீவியே பள்ளி எழுந்தருள்கவே. ஆஹா, ஆஹா, ஆஹா. கலியுண்ட இந்த கலிகாலத்தின் அற்புதமான தெய்வம் மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் அவதரிக்கின்றார். அந்த அவதார புருஷன் அவதரித்து விட்டான். ஆஹா. வாயு புத்திரன் குரங்கு முகத்தோடு அழகிய தேகத்துடன் சிவபெருமானின் அவதாரமாக அவன் பிறக்கின்றான். அந்த உணர்வை நாம் உள்ளே கிரகிக்கும் போது ஆத்மார்த்தமாக நம் உள்ளே கொண்டிய அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜி மேலும் ஆஞ்சநேயா, அஞ்சனாவின் மகன் என பொருள் தரும் ஆஹா. கேசரி நந்தனை, கேசரியின் மகன் என்று பொருள் தரும் வாயு புத்ரா, பவன் புத்ரா, காட்டின் கடவுளான வாயு தேவன் மகன் என்று பொருள் தரும். ஆஹா. ஆஹா. இப்படி மிகுந்த பலசாலியாக விளங்கிய அனுமன் தன் தந்தை கேசரி மற்றும் தாய் அப்சஸ் அஞ்சனாவின் சக்திகளை அவன் உள்ளே கிரகித்துக் கொள்கின்றான், பெறுகின்றான். மிக பெரிய பலசாலியாக இளமையிலேயே அவன் வளர்கின்றான். ஆஹா. ஆஞ்சநேயரின் பிறப்பால் அஞ்சனை தேவி தன் சாபத்திலிருந்து சாப விமோசனம் பெறுகின்றார். விமோசனம் பெற்று தான் எங்கே இருந்து வந்தோமோ அதே பிரம்மலோகத்திற்கு செல்கின்றார். திரும்ப பிரம்மலோகம் சென்று விட்டாள். எப்படி போறா? ஜெய ஜெய தேவி